ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரைடே vlog தான். என்றைக்குமே நம்ம செய்கிற வேலையை தினசரி செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங் என்றைக்குமே ஏர்லியராக எழுந்திருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுல்ல. ஸோ கிளைமேட் டல்லானாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லேட்டாக தான் எந்திரிக்க தோணும். ஸோ நம்ம இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம இப்படி ஃபீல் பண்ணும்போது, ஊட்டி கொடைக்கானலில் சொல்லும்போது எப்போவுமே இந்த கிளைமேட் இப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த பீப்புளெலாம் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியக்குரியாக தான் இருக்குது. நமக்கு 1 or 2 days மழை வந்து இல்லை மிஸ்ட் க்ளவுடியாக இருந்தாலே அந்த சோம்பேறித்தனம் ஆரம்பிச்சிருது இல்லையா. ஸோ அந்த பீப்புள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த குளிர்லையும் அந்த மழையிலும் எழுந்திரிச்சு அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் இன்றைக்குமே எனக்கு அந்த டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் எந்திரிக்கவும் முடியல. அந்த கோல்டுக்கு பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு மூஞ்சி கை கால்லாம் அலம்பிட்டு என்னால் குளிக்க முடியலை. ஃபஸ்ட்டு கோலமெல்லாம் ஒரு டீ குடிச்சிட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் குளிக்க போயிட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்றைக்குமே ஒர்க்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒர்க்குக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கொடுப்போம். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா, நமக்கு அந்த தொழில் தானே சாப்பாடு போடுது. ஸோ அதுக்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பூஜையை காலையிலே முடிச்சிருக்கணும், ஆனால் என்னால் முடிக்க முடியல. ஒர்க்குக்கும் போகணும், வீட்டில் சமையலும் செய்யணும், எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்றைக்குமே மார்னிங் செய்ய வேண்டிய பூஜை சரி ஈவினிங் செஞ்சுக்கலான்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் நான் அது ரொம்ப நினச்சி மைண்டில் குழப்பிக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை மார்னிங் செய்ய முடியலேன்னு ரொம்ப அதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஓகே, மார்னிங் இல்லைனா ஈவினிங் செஞ்சுக்கலான்ற அந்த மைண்ட் செட். ஓகே, என்றைக்குமே பிஸியாக இருப்போம் இல்லையா, ஏதோ ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். அதனால் அதில் ரொம்ப பாதர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தவங்க மார்னிங் செய்கிறாங்களே, அவங்க மார்னிங் செஞ்சு நல்லா பலனடைஞ்சிருக்காங்களே, நானும் அதை ஃபாலோ பண்ணால் அப்படியே அடையலாம்ன்ற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைம்லேயே நம்ம பூஜைலாம் செஞ்சுக்கலாம். அது தப்பும் கிடையாது. இந்த கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் காலையில் கும்பிட்டா தான் நான் உங்களுக்கு வரம் தரேன், ஈவினிங் கும்பிட்டா உங்களுக்கு வரம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லையே இல்லை. நமக்கு எந்த டைமில் இருக்கோ மனசார அந்த சாமி கும்பிட்ற அந்த 5 minutes இல்லை 10 minutes நம்ம அந்த டைமில் கடவுளை மட்டும் நினச்சா போதும். நம்ம சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போனால் பலப்பட்ட பீப்புள் வருவாங்க, பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த கடவுள் சாமி கும்பிட்ற ஒரு 5 minutes நம்ம சாமி கும்பிட்றோமான்னு கேட்கும்போது அதில் சந்தேகம் தான். அந்த 5 minutes வேண்டாம், ஒரு 2-3 minutes நம்ம கடவுளை மனசார பிரார்த்திக்கிறோமான்னு சொல்லும்போது அது ஒரு டவுட் தான். ஓகே, ஸோ அதனால் ஒரு சிலருக்கு அந்த பவர் இருக்கும். ஒரு சிலர் அந்த சாமி கும்பிடும்போதே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம் இல்லையா. ஒரு சில மனிதர்கள் நம்ம சுற்றி இருப்பாங்க, அவங்கள பார்ப்போம், சாமி பார்ப்போம், ரெஷ்டில் கும்பிட முடியாது. அந்த டைமில் நம்மளுக்கு மனசில் பலப்பட்ட யோசனைகள் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாமி கும்பிட்ற அந்த ஒரு 5 minutes ஆனாலும் மனசார நீங்கள் வேண்டினாலே அதுவே நமக்கு போதுமானது. மனசார வேண்டினாலே அந்த 5 minutes எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள் முன்னாடி உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை செஞ்சாலே அதுவே என்னை பொறுத்தவரையிலும் அதுவே போதுமானது. 1/2 hour 1 hourன்னு சொல்லி எடுத்து பூஜை செய்கிறது தப்பு கிடையாது. அப்படி செய்யும்போது நம்ம முழுக்க நம்ம மனசு அங்கேயே இருக்கணும். நம்ம முழுக்க நம்ம மனசு அங்கேயே இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்தவரையிலும் சரியான வழின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மனசெல்லாம் இங்கேயோ இருக்கும், பூஜை மட்டும் இங்கே செஞ்சுட்டு போனால் தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் அப்படி தான். சாமி கும்பிடும்போது ஒரு 5 minutesனாலும் என்னோட முழு கவனம் அங்கே சாமிக்கிட்ட தான் இருக்கும். மனசார மனமுருகி. அதுவும் இல்லாமல் திங்கிங் எல்லாம் நல்லதாகவே திங்க் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் நான் மேக்ஸிமம் சொல்கிறது இதே தான். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எது உங்களோட ஆள் மனதில் பதிஞ்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் நல்லதாகவே நினைங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம எதை தேடிட்டுருக்கோமோ, நமக்கு ஒன்று தேவைன்னு சொல்லி அதை ரொம்ப டீப்பாக தேடிட்டுருப்போம் இல்லையா, நமக்கு தெரியாமலேயே அதை தேடிட்டுருப்போம். நீங்கள் தேடிட்டுருக்கும் போது அந்த திங்ஸுமே உங்களை தான் தேடிட்டுருக்கோம். நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தான் தேடும். ஸோ அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை ரீச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும், திங்கிங் நல்லதாக இருக்கணும். எப்போவுமே நல்லதாகவே முடிஞ்ச வர மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அங்கே ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட அந்த ஃபேஸில் அந்த கடவுள் தெரிவார் இல்லையா. முடிஞ்ச வர மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.